திருப்பூர் மாவட்டம் பெருந்தொளவு பகுதியில் செயல்படும் தனியார் மன வளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளி நிர்வாகத்தினர் சிறுமியின் கால்களில் சூடு வைத்ததாக பெற்றோர்கள் புகார் அளித்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளிக்கும் விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். நான் இப்ப இருக்கக்கூடிய பகுதி திருப்பூர் மாவட்டம் பெருந்தொளவு பகுதியில் இருக்க அண்ணாள் சிறப்பு பள்ளி முன்னாடி தான் நான் நின்றுருக்கேன். இங்க மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் படிச்சுட்டு இருக்காங்க. அனுப்பற்பாளையத்தை சேர்ந்த பூபதி மற்றும் தேவி தம்பதியினுடைய மனவளர்ச்சி குன்றிய மகள் இந்த பள்ளியில் தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சேர்க்கப்பட்ட சிறிது நாட்கள்லேயே அவங்க பெற்றோர்கள் அந்த பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு இந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட கேட்டபோது அவங்க பார்க்க அனுமதிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு கடந்த 6ஆம் தேதி இந்த பள்ளி நிர்வாகமானது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. தங்களது மகள் இங்கிருந்த கம்பியில காலை இடிச்சுக்கிட்டு தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்திட்டா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்த போதே அந்த பெண்ணுடைய கால் அதிக வீக்கத்துடன் உருக்குலைந்த நிலையில அந்த பெண்ணுடைய கால் இருந்திருக்கு. அவர் துடிச்சிருக்கிறார். அதனால இங்கிருந்து மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணை சேர்த்திருக்காங்க. அந்த பெண் இப்பொழுது சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, எனக்கு சூடு வச்சுட்டாங்கன்னு ரிப்பீட்டடா அதேவே சொல்றதா அந்த பெற்றோருக்கு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. இதனால மனமுடைஞ்ச பெற்றோர் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நல்ல முறையில் சேர்க்கப்பட்ட தனது பெண்ணின் காலை உருக்குலைத்த பள்ளி நிர்வாகம் மற்றும் அங்கே யார் அதை செஞ்சாங்களோ அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையின் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது தொடர்பாக இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் அவங்க நுழைவாயில் பக்கத்தில் தான் இருக்கு. அந்த பள்ளி நுழைவாயில் கிட்ட தான் இருக்கு. இது தொடர்பாக இந்த பள்ளி நிர்வாகத்திடம் தொடர்ந்து நாம முயற்சித்துட்டு வரோம். தொலைபேசி வாயிலாகவும் நேரில் கேட்டபோது அவர்கள் உரிய விளக்கம் அளிக்க மறுக்கிறாங்க. எனவே இந்த மனவளர்ச்சி குன்றிய பெண்ணின் கால் உருக்குலைந்த விவகாரம் தொடர்பாக மறைந்துள்ள உண்மை முடிச்சுக்களை காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு அவிழ்க்க வேண்டும் என இந்த பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க.